திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம். ஆடும் பரிவேல் அணி சேவலென பாடும் பணியே பணியாய் அருள்வாய். கேடும் கயமாமுகனைச் செருவில் சாடும் தனியானை சகோதரனே. இன்னைக்கு நாம் தினந்தோறும் திருப்புகழை பாடுறோம். அருணகிரிநாதர் அருளி செய்ததுன்னு நம்மளுக்கு தெரியுது. இந்த திருப்புகழை நம்மளுக்கு தேடி எடுத்து கொடுத்த அந்த நன்றிக்கு உரியவர் யார் தெரியுமா? திருப்புகழ் கிடைத்த கதை. இன்று நாம் போற்றி புகழும் திருப்புகழ் நமக்கு கிடைக்க காரணமாக அமைந்த 24 வருட உழைப்பை நாம் அறிவோமா? அதற்கு யார் காரணம் என்பதை வரலாறு அறியுமா? அருணகிரிநாதர் கிபி 15ஆம் நூற்றாண்டில் திருவண்ணாமலையில் பிறந்து வாழ்ந்தவர். அவர் முருகக் கடவுள் மீது இயற்றிய ஒரு பக்தி நூல் திருப்புகழ் ஆகும். திருப்புகழில் 1307 இசைப்பாடல்கள் உள்ளன, அதாவது கிடைத்துள்ளன. இன்னமும் கிடைக்காதது பல நூறு ஆகும். இவற்றுள் 1088க்கும் மேற்பட்ட சந்த வேறுபாடுகள் உள்ளன என்று கணித்திருக்கிறார்கள். திருப்புகழில் உள்ள இசைத்தாளங்கள் இசை நூல்களில் அடங்காத தனித்தன்மை பெற்றவை. பாருங்க, நம்ம அருணகிரிநாதர் எவ்வளோ தாளக்கட்டோடு பாடியிருக்கார் பாருங்க. தாளக்கட்டுக்கே அடங்காமல் சில பாடல்கள்லாம் பாடியிருக்கார். அப்படி சிறப்பு வாய்ந்தது இந்த திருப்புகழ். இவ்வளோ பாடல்களையும் தேடி நமக்கு கண்டுபிடிச்சு கொடுத்தவர். அத்தகைய திருப்புகழ் நமக்கு கிடைக்க தனிப்பட்ட ஒரு அரசு அலுவலரின் தன்னலமற்ற தொண்டினாலும் ஆர்வத்தாலுமே காரணமாக அமைந்தது அந்த போற்றுதலுக்குரிய அறிஞர் வ.த. சுப்பிரமணியம் பிள்ளை ஆவார். இந்த வ.த. சுப்பிரமணியம் பிள்ளை தான் அவர் ஒரு கவர்மெண்ட் ஊழியர், அரசு ஊழியராக இருந்தவர். அவர் இந்த திருப்புகழை தேடி கண்டுபிடிச்சி நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு அருள் பாலிச்சார். திருப்புகழ் நமக்கு கிடைக்கவும் சுவையான ஒரு காரணமும் உள்ளது. அவர் குறித்து ஒரு கட்டுரையை தமிழ் இந்து 9/8/14 பாருங்க அன்று வெளியிடப்பட்டிருந்த அதை இப்போது பார்ப்போம். வ.த. சுப்பிரமணியம் பிள்ளை 1871ஆம் ஆண்டு மஞ்சக்குப்பம் வழக்காடு மன்றத்தில் மாவட்ட முன்சிப்பாக பணிபுரிந்த காலம் அது. சிதம்பரம் நடராஜர் கோயில் சம்பந்தமான வழக்கு நடைபெற்று கொண்டிருந்தது. இன்னைக்கு நமக்கு 12ஆம் திருமுறையில் அந்த கதை தான் வரப்போகுது. அதை முருகப்பெருமான் எப்படி நம்மளுக்கு கோத்து விடுறார் பார்த்தீங்களா? பாருங்க. சிதம்பரம் நடராஜர் கோயில் சம்பந்தமான வழக்கு நடைபெற்று கொண்டிருந்தது. இந்த வழக்கில் சாட்சி கூண்டில் நின்ற தீட்சிதர்கள் தங்களுடைய வாதத்தில் கோவில் உரிமை தீட்சிதர்களாகிய எங்களுக்கே என்று பொருள் தரக்கூடிய திருப்புகழ் பாடலை மேற்கோள் காட்டி வாதாடினர். அப்பாடலின் வரி: தாது மலர் முடிவிலே வேத நன்முறை வாழுவமே தினம் வேள்வியாயிலில் புனை 3000 வேட்டியர் மிகவே புகனை புரிகோவே. கடவுளே வேத முறைகளில் கண்டிப்பாக இருந்தபடி பல்வேறு தியாகங்கள் செய்த 3000 என்ற பெருமை பெற்ற அந்தணர்களால் தினமும் துதிக்கப்படுபவரே நீங்கள் அப்படின்ட்டு அருணகிரிநாதருடைய திருப்புகழில் பாடியிருந்தாராம். இந்த பாடலை வச்சு தில்லை நடராஜரை எங்களுக்கு தான் உரிமை அப்படின்னு சொல்லி வாங்கினாங்களாம். தீட்சிதர்கள் கூறிய வாசகத்தை கேட்டவுடனே வ.த. சுப்பிரமணியம் பிள்ளை அவர்களுக்கு அக்கணமே பொறி தட்டியது.
அருணகிரிநாதர் பாடிய 16,000 பாடல்களில் 1,000 பாடல்களையாவது சேகரித்து அச்சிட்டு வெளியிட வேண்டும் என்று திட்டமிட்டார். தலங்கள் தோறும் சென்று செல்லேறி போன பல வழுக்குகள் பொதிந்திருந்த திருப்புகழ் ஓலைச்சுவடிகள் பலவற்றை சேகரித்து ஒத்து பார்த்து பாட பேதங்களை கண்ணுற்று வெவ்வேறு சுவடிகளில் காணும் வித்தியாசங்களை பண்டிதர்களை கொண்டு திருத்தி அச்சிட்டு புத்தக வடிவில் யாவரும் எளிதில் பெறுமாறு செய்த ஏந்தல் வாத்தா சுப்பிரமணியம் பிள்ளை. அரசாங்க பணிகளுக்கிடையில் தமக்கு தெரிந்த பல நண்பர்களிடம் தொடர்பு கொண்டு திருப்புகழ் ஏட்டுச் சுவடிகளை தேட தொடங்கினார். ஆங்காங்கு அவை கிடைக்கப்பெற்றன. 1876ஆம் ஆண்டு ஆறுமுக நாவலர் எழுதிய சைவ வினாவிடையில் திருப்புகழின் 6 பாடல்கள் இருந்தன. 78ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 28ஆம் தேதி அன்று காஞ்சிபுரம் புத்தேரி தெரு அண்ணாமலை பிள்ளை என்பவரிடம் 750 பாடல்கள் கொண்ட ஏட்டுச்சுவடிகள் கிடைத்தன. அதே வருடம் பின்னாத்தூர் சீனிவாச பிள்ளையிடம் 450 பாடல்கள், பின்னர் அவரிடமே 150 பாடல்களும் கிடைத்தன. 20/3/1881 கருங்குழி ஆறுமுக ஐயர் என்ற வீர சைவரிடமிருந்து 900 பாடல்கள் திருப்புகழ் சுவடிகள் கிடைத்தன. 1903ஆம் ஆண்டு திருமாகரல் என்ற ஊரில் 780 பாடல்கள் கிடைத்தன. உவே சாமிநாத ஐயரை தமிழகமெங்கும் தமிழ் இலக்கிய ஏட்டுச் சுவடிகளை தேடிக்கொண்டிருந்த காலம் வாத்தா சுப்பிரமணியம் பிள்ளை அவர்கள் உவே சாமியிடம் தொடர்பு கொண்டு சுவடிகளை கண்டால் தெரிவிக்குமாறு வேண்டிக் கொண்டார். இதை உவேசா தனது சரித்திர நூலில் பதிவு செய்துள்ளார். இவ்வளவு பேர் இந்த திருப்புகழை கண்டுபிடிக்க பாடுபட்டிருக்காங்க. பெரும்பாலும் நம்மளுக்கு இந்த திருப்புகழ் கிடைக்க பாடுபட்டவர் வாத்தா சுப்பிரமணியம் பிள்ளை. விருப்பப்படி அவருடைய சமாதி திருத்தணி கோவிலை நோக்கியபடி அமைக்கப்பட்டுள்ளது. இவர் காலம் சென்ற பிறகு இவருடைய சமாதியை திருத்தணியில் அமைச்சிருக்காங்க. இவர் தான் அந்த நம்மளுக்கு திருப்புகழை தேடி கொடுத்தவர். இவருக்கு கோடான கோடி நன்றிகள். எவ்வளோ அவருக்கே ஒரு எண்ணம் தோண்டி இந்த மாதிரிலாம் எடுத்திருக்காரு பாருங்க. 1909ஆம் ஆண்டு சில திருத்தங்களுடன் 2ஆம் பதிப்பு வெளிவந்தது. அதே ஆண்டு ஏப்ரல் 16ஆம் தேதி இரவில் படுக்கைக்கு சென்றவர் நள்ளிரவில் உயிர் துறந்து விட்டார். அவர் காலமாயிட்டார். அதுக்கப்புறம் அவருடைய பிள்ளை வாசு செங்கல்வராய பிள்ளை மற்றும் வாசு சண்முகம் பிள்ளையும் புதிய பாடல்களை இணைத்து திருப்புகழினை தொடர்ந்து வெளியிடலாயினர். இவ்வளோ கஷ்டத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு இந்த திருப்புகழ் கிடைச்சது. அப்படிப்பட்ட திருப்புகழை நாம் பாடுறதுக்கு கஷ்டப்படுறோம். இந்த திருப்புகழை அவங்கெல்லாம் தேடி எடுத்து கொடுக்கலன்னா நம்மளுக்கு கிடைக்குமா? இதுக்கெல்லாம் நாம் அவங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம். அவங்க இல்லைன்னா இன்றைக்கி திருப்புகழ்னா என்னன்னே தெரியாது நம்மளுக்கு. அருணகிரிநாதர் பாடி வச்சு அவங்கன்னா அப்படியே வச்சுட்டு போயிருக்காங்க. ஓலையில் எல்லாம் எழுதி வச்சுட்டு போனதெல்லாம் செல்லரிச்சு போகுது. இந்த காலகட்டத்திலேயே புத்தகத்தில் எழுதி நோட் புக்கில் எழுதி வைக்கிறதே அழிஞ்சு போகுது. அந்த காலத்தில் மை கொண்டு அந்த ஆணி பிச்சினால் எழுதுகிறாங்க. எப்படியெல்லாம் அதை பராமரித்து வச்சுருந்தோம். செல்லு மரத்தை பார்த்தா விடாது இல்லையா, அரிச்சு ஓலையில் பனை ஓலையில் இருக்கிறதெல்லாம் அரிச்சு அப்படி இருந்தோம். இவ்வளோ பாடல்களை அவருடைய சொந்த முயற்சியின் மூலம் நம்மளுக்கு எடுத்து கொடுத்துருக்காரு. அவருடைய திருவடிக்கு நம்மளுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் உரித்தாகுக. இப்போ இன்னைக்கு நம்ம அருணகிரிநாதர் என்ன பாடல் கொடுத்துருக்காருன்னு பார்க்கலாம். 238 உரைத்துறை போத வைத்தீஸ்வரன் கோவில் தல திருப்புகழ். நான் நிறைய முறை இதெல்லாம் சொல்லியிருக்கேன். இருந்தாலும்
புது சப்ஸ்கிரைபர்களுக்கு பின்னோக்கி போக மாட்டுறாங்க, முன்ன வச்ச கால பின்ன வைக்க மாட்டேன்றாங்க. ஆகையினாலேயே இதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இந்த திருப்புகழை எடுத்து நம்மளுக்கு இந்த மாதிரி பாடப்பதிவு பண்ணி கொடுக்க அவங்கெல்லாம் எவ்வளோ பெரிய கஷ்டப்பட்டுருக்குறாங்க. அவங்களுடைய உழைப்பு இல்லைன்னா இன்றைக்கி நம்ம இதெல்லாம் பார்க்க முடியுமா? அப்படி இருந்தும் இந்த திருப்புகழை பாடுங்க, படிங்கன்னு நம்ம கெஞ்ச வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் முருகப்பெருமானுடைய திருவருள். அது இல்லைன்னா எதுவுமே நடக்காது. அன்னைக்கு அந்த திருப்புகழை தேடணும்னு சொல்லிட்டு அந்த தில்லைவாழ் அந்தணர்களுடைய வழக்கு கேட்டதுனால அந்த முன்சிப்புக்கு அந்த மாதிரியான ஒரு எண்ணம் வந்து இவ்வளோத்தையும் தேடி கண்டுபிடிச்சி கொடுத்தாரு. அந்த மாதிரி இப்போ நாம் படிக்காமல் போனோம்னா நம்மளை காக்கிறதுக்கு முருகனை தவிர வேறு யாரும் கிடையாது. பாடி நம்மளுடைய உடலையும் மனத்தையும் பாதுகாத்துக்குங்க. திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு வைத்தீஸ்வரன் கோவில் முருகன்னா வைத்தியநாதன். அவங்க வைத்தியநாதன் அப்பா வைத்தீஸ்வர முத்துக்குமர சுவாமி, அம்மா வந்து நர்ஸு, எல்லாமா கூடி வைத்தியம் பண்ணுறவங்க. இன்றைக்கி நம்மளுக்கு என்ன பாடல் கொடுத்துருக்காருன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணுங்கள், நல்ல கமெண்ட் பண்ணுங்கள். இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம். எங்களை மாதிரி தெரியாதவங்களும் திருப்புகழை பாடணும் படிக்கணும்னு செய்கிற இந்த தொண்டை மென்மேலும் ஆதரித்து நல்ல ஆதரவு கொடுங்க. இதுக்கான சந்தம் தனத்தர தான தனதானாம். இந்த தாளக்கட்டு மட்டும் இல்லைன்னா இந்த பாடலெல்லாம் பாடுறது பெரிய கஷ்டம். ஏன்னா எதோட நீங்கள் எங்கே நிறுத்திக்கணும் அப்படின்றத அருமையாக கொடுத்துருக்காரு. ஞான உரத்துறை போத தனியான உனை சிறிதோத தெரியாது மரத்துறை போலுற்றடியேனும் மலத்திருள் மூடி கெடலாமோ பரத்துறை சீலத்தவர் வாழ்வே பணித்தடி வாழ்வுற்றருள்வோனே வரத்துறை நீதற்கொரு சேயே வைத்தியநாத பெருமாளே வைத்தியநாத பெருமாளே. இதற்கான விளக்கத்தை பார்ப்போம். சொல் விளக்கத்தை. உறுதி வாய்ந்த ஞானத்தின் தனி பொருளான உன்னை சிறிதளவேனும் போற்ற தெரியாமல் மரக்கட்டை போன்று இருந்து அடியேனும் ஆணவம் கண்மம் மாயை என்ற மும்மலங்கள் இருள் போல் என் மனத்தை மூடி நான் கெட்டு போகலாமோ. பாருங்க, அருணகிரிநாதர் அவரே திட்டிக்கிறார். அவர் எல்லாம் நீங்க பெற்று முருகப்பெருமானுடைய திருவருளை பெற்றவர். இப்படி மும்மலங்களும் மூடி என்னை எதுவும் தெரிஞ்சிக்க விடாமல் பண்ணுதே அப்படின்னு சொல்லி அழகாக கொடுத்துருக்காரு. மரக்கட்டை போல் நாம் தான் இருக்கிறோம். மும்மலங்களும் நம்மளுக்கு மூடி கிடக்குது. அந்த மும்மலத்தை அறுக்கிறதுக்கு நம்மளுக்கு துணிவில்லை. மேலான நிலையிலுள்ள புனித வாழ்க்கையர்களின் செல்வமே உன் திருவடியில் பணிவித்து வாழ்வு பெற அருள்வோனே. உன்னுடைய திருவடியில் எங்களுக்கு வாழ்வு கொடுங்க, நாங்கள் பணியறதுக்கான அருளும் கொடுங்க. வரம் தருவதே தன் நீதியாக கொண்ட சிவனாரின் ஒப்பற்ற சேயே வைத்தீஸ்வரன் கோயில் நாதனாம் சிவனுக்கு பெருமாளே. அந்த வைத்தீஸ்வரன் கோயில் நாதனாம் சிவனுக்கு பெருமாளே. எவ்வளோ ஒரு அருமையான சின்ன பாடல், எவ்வளோ ஒரு பொருள் பதிந்த பாடல் பாருங்கள். நம்ம ஒன்றுமே சொல்ல வேண்டியதே இல்லை. அருணகிரிநாதர் அவரை திட்டிக்கிறதா போட்டு போயிருக்காரு. ஆனால் அவருக்கு இல்லை இந்த அறிவுரை, நமக்கு தான். உறுதி வாய்ந்த ஞானத்தின் தனி பொருளான உன்னை சிறிதளவேனும் போற்ற தெரியுமா. உன்னை பற்றி நினச்சி எனக்கு பாடவோ படிக்கவோ தெரியல. மரக்கட்டை போன்று இருந்த அடியேனும்
ஆணவம், கண்மம், மாயை என்ற மும்மலங்களும் இருள் போல் என் மனத்தை மூடி நானும் கெட்டு போகலாமோ? முருகா, கெட்டு போகக்கூடாது. நாங்கள் உன்னுடைய திருவருளை கொடுத்து எங்களுக்கு நல்வாழ்வு கொடுங்க. வாங்க, இப்போ நாம் மறுபடியும் பாடுவோம். புறத்துறை போதத் தனியான உனை சிறிதோதத் தெரியாது, மரத்துறை போலுற்று அடியேனும் மலத்திருள் மூடி கெடலாமோ? பரத்துறை சீலத்தவர் வாழ்வே பணித்தடி வாழ்வுற்றருள்வோனே, வரத்துறை நீதற்கு ஒரு சேயே வைத்தியநாத பெருமாளே. ஊரத்துறை போத தனியான உனை சிறிதோத தெரியாது, மரத்துறை போலுற்றடியேனும் மலத்திருள் மூடி கெடலாமோ? பரத்துறை சீலத்தவர் வாழ்வே பணித்தடி வாழ்வுற்றருள்வோனே, வரத்துறை நீதற்கொரு சேயே வைத்தியநாத பெருமாளே. வைத்தியநாத பெருமாளே. திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கூறுசெய் தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம், வாழ்க சீரடியாரெல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அருணகிரிநாதர் திருவடிகளே போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறை அருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.